ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மருதாணி இலையை பொறிச்சு நான் எப்படி வச்சேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இது தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்காக தான் காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேங்க, சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 2-3 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா செவக்கும்னாங்க. நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா புளி மட்டும்தான் போடுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிராம்பும் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு தண்ணியே ஊற்றாம அரைங்க, மறந்து கூட தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் தண்ணியே இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் மறைச்சிங்கன்னா தான் அது ஒழுகாமல் இருக்கும். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வச்ச டிசைன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைனான ரவுண்ட் டிசைன் தாங்க வச்சுருக்கேன். ஸோ இந்த ரவுண்ட் டிசைன் வச்சுட்டு மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா செவந்து வரும். ஸோ என்ன மாதிரியே 1 ஹவரில் எடுத்துடாதீங்க. நான் பண்ண ட்ராபேக் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே சீக்கிரம் எடுத்துட்டேன். மத்தியானம் வச்சேன், ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் எடுத்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்துருந்தது வைக்கும்போது பார்க்கும்போதே அந்த வாசனையே கமகமன்னு இருந்துச்சு. அது நம்ம வீட்டு மருதாணி சொல்லவே வேண்டாம் இல்லைங்களா? இப்போ பாருங்களேன், 1 ஹவர் கழிச்சு பார்த்தா லைட்டாக தாங்க செவந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் மருதாணி வாசம் கமகமன்னு இருந்துச்சு பார்க்கும்போதே. ஸோ 1 ஹவரில் இப்படி தாங்க இருக்குது. ஆனால் உங்கள் வெதர் கண்டிஷன் தகுந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இது வெதர் கண்டிஷன் தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப கோல்டு. ஸோ வெதருக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதனால தான் சொல்கிறேன்.